கேட்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது அம்மா. அப்படியா? வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறாய். ஆமா ஐயா. அம்மா நீ கவலைப்படாத, என் வீட்டுக்கு வாடா, நான் பெத்த மகளா உன்னை காப்பாத்துறேன். நேரங்காலம் வரும்போது உன் சொந்த பந்தத்தில் நான் சேர்த்து வைக்கிறேன். நீ காதலித்த உன் காதலோடு நான் சேர்த்து வைக்கிறேன். என்னை விட்டு நீ எங்கேயும் போவாதம்மா. ஐயா, அம்மா இந்த உலகில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு இன்று யாருமே இல்லை. கவலைப்படாத. ஒரு அண்ணன் அவரையும் பிரிந்து வந்து விட்டேன். எனது வாழ்வு வெளிச்சத்திற்கு ஒருவரிட உங்களோடவே இருந்துறப்பா. மலர்விழி அப்பா, சாப்பிட்டியா இல்லையாடா? ஒரு மாதிரியா பேசுறேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. பசி அதிகமா இருக்குதா? மலர்விழி, இந்த கானகத்துல அது உயரமான ஒரு ஆலமரம் தெரிஞ்ச பத்தியா? அந்த ஆலமரம் பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. என் வீட்டுக்கு வா, வயிறார சாப்பிடு, பேசலாம். காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வச்ச ஆசைகள் வேங்குதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நீ எங்க நிலைமையில் இருக்கின்றாயோ, உன்னோடு சேர்ந்து வாழ முடியாத பாவினார் ஆகிவிட்டேனே இறைவா. இந்த காலகத்தில் பசி குடும்பை தாக்க முடியவில்லை. உயிர் மகன் நிலைமையில் நான் இருக்கின்றேனே. விறகெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறமே, சம கட்டி தூக்கின்னு போலான்னு வந்தாக்கா இந்த அடர்ந்த கானகத்துல இப்படி போற வயல குடிச்சிட்டு நின்று கிடக்குறானே. எப்பா ஒரு லிமிட்டா குடிக்க கூடாதாடா? நாக்கு வந்து போட போதுரா. யாரோ எவரோ உயிர் போகும் தருவாயில் எனக்கு தண்ணீர் கொடுத்து உயிர்களை காப்பாற்றிவிட்டீர்கள். ஆமாம், யாரையா? இதே கானகத்துல விறக வெட்டி முருகன் அப்பா என் பேரு. கானகத்துல விறக வெட்டி வீதியில விற்பனை செய்து மக்கள் கொடுக்கிற ஊதியத்தை வைத்து உயிர் வாழ்ந்து வருகிறேன். ஐயா, ஆமா, நீ யாரப்பா? நாடாள பிரதமன், ஒரு நாட்டின் இளவரசன். என்னுடைய பெயர் மதிவாணன். ஒரு நாட்டு இளவரசருக்கா இப்பேற்பட்ட நிலைமை?
செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்திருக்கிறது கொடியவர்கள் செய்த கூட்டினார் இந்த காலகத்தில் தனிமரமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன் ஐயா. பசி கொடுமை தாங்க முடியவில்லை. சற்று ஏதாவது உணவு கிடைக்குமா? எது பசிக்குதா? இந்த காலகத்திலே அறியாமல் தான் நம்ம வீடு இருக்கு. யாரும் சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிடுறா. மனமே அடை போட சொல்லிய மங்களம் மணமேடை போட சொன்னேன் மங்களம் இல்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமம் இல்லை. காதலுக்கே வாழ்ந்து வந்தேன் கற்பனை இல்லை. என் வசம் இல்லை, என் வசம் இல்லை. பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போகேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக, தனிமரமாக. எங்கெல்லாம் போய் தேடிக்கின்னு வரேன் ராஜா, எங்கம்மா போயிருந்தேன்? பசி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடித்தமான கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன். ஆமா, சாப்பிட வருவீங்கன்னு பார்த்தா எங்கப்பா போயிருந்தீங்க நீங்க? ஏம்மா, கானகத்துல விறகெல்லாம் வெட்டி சம கட்டி தூக்கின்னு வரலான்னு போனோம்மா. போன கானகத்துல யாருன்னே தெரியலம்மா. வயில மழக்க நிலையில வீந்து கிடந்தாம்மா. அச்சச்சோ, பசி பசி தண்ணி தண்ணி தவிக்கிறான், துடிக்கிறான். ஆபத்துக்கு பாவம் கிடையாது, அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனை காப்பாத்த. அப்புறம் தாகம் தீர்ந்த உடனே ஐயா எனக்கு பசிக்குதுன்னு அப்படியே அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நீ சாப்பாடு செஞ்சு வச்சிருந்த பத்தியா, கத்திரிக்காய் கார குழம்பு. அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டு திண்ணை மேல உட்கார வச்சிருக்கிறேன். அப்படின்னு அவரை நான் பார்க்கணும்ப்பா. அப்பா நீ அவனை பாக்கணுமா? ஆமா, அழைச்சிட்டு வரேன். கண்ணாலே பெண்ணை என்று கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம். கொண்ட பின்ப பிரிவை சொல்லி வாழ்வது பாவம். வாழ்ந்தனலாமோ வாழ்ந்தனலாமோ, பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போகேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக, தனிமரமாக, தனிமரமாக. சொல்லுப்பா. உங்கள் ஏழை குலத்தை நாடி வந்தேன். உண்மைதான். வயிறான எனக்கு உணவத்திற்கு வாய்நாள் முழுவதும் ஒன்று மறக்க மாட்டேன். ஆகட்டும்பா. இருந்தாலும் இந்த கானகத்தில் மட்டும்தான் இருக்கிறீர்களா? இந்த கானகத்துல நான் மட்டும் இல்லையப்பா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாப்பா. உங்களுடைய அற்புத மகளை நான் பார்க்க வேண்டும். இதுதான் நியாயம் எப்பா. அந்த கானகத்துல தண்ணி ஒண்ணு கேட்ட தண்ணீர் கொடுத்தேன், பசிக்குதுன்னு சொன்னேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வயிறார சாப்பாடு கொடுத்தேன். என் பொண்ணு எதுக்கு நான் பார்க்க போறேன்? என் பொண்ணு ஏற்கனவே கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு இப்பதான்டா நிம்மதியாக்கிறா. என் பொண்ணை ஏமாத்தனவன் கிடைப்பான், அவனுக்கு எலும்பு சுமையை ஜூஸ் போடுற மாதிரி அவனை அவன் சாப்பிட மாட்டானே. ஒரு பொழுதும் நான் தவறானவள் அல்ல. உன் மகளை பார்த்து ஒரு நன்றி வார்த்தை எடுத்து உடைத்து விட்டு இல்லத்திற்கு நான் செல்கின்றேன். நான் தான் தவறாக புரிஞ்சு கொண்டேனப்பா. என் மகளை கூப்பிடுறேன், பாரு. அப்பா, வீடு என்ற வீட்டுல பொண்ணானவோ வீட்டுல தான் இருக்கணும். சரிப்பா. அக்கம் பக்கம் போவாங்க. நான் எங்கேயும் போகல.
நல்லா பேசுவான்னு சத்யாவை மட்டும் நல்லா நினைக்காது. ஏப்பா ஆமாம்மா, என்னக்கா அப்படி சொல்றீங்க? தேனோடு பேசி தெருக்கோடி வரைக்கும் வை காட்டுறவன் சத்யா. அப்பேர் விட்டவள என்ன அவன் வாயில் வைக்காதுமா ஒரு வார்த்தை கூட. சரிப்பா. என்ன ஆமா அம்மா உன்னை எதுக்கு கூப்பிட்டு உணவளித்தேன்னு சொன்னீங்க. சின்ன மேல அமர வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆமா. அம்மா என்னப்பா? அவன் உன்னிடம் நன்றிய வார்த்தை தெரிவிக்க போறானா? யாருக்கு? எனக்கா? உணவு நன்றாக செஞ்சு வச்சிருந்தியா? அப்பா அம்மா அப்பேற்பட்ட நல்லவர் யார் என்று பார்க்கணும். அழைச்சிட்டு அழைச்சிட்டு வரேன், வாங்க. அழைச்சிட்டு வரேன். நான் தான் செய்து விட்டேன். கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாக்கி உன்னை பார்த்து விட்டேன். இனிமேல் உன்னை மறந்து உன்னை குறித்து இந்த கடந்த பாதி உலகத்தில் என்னால் வாழ முடியாது. யாருமா கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? என் தலைமல கல்லு தூக்கி போட்டு பழகுது. ஏமா யாரப்பா நீ இன்னத்துக்கு பையன் மகளை கட்டி பிடிக்கிறேன்? ஐயா சொல்லுப்பா. நான் யார் என்று உண்மை தெரிந்தாலும் உனக்கு கோபமே வராது. சொல்லுப்பா. ஒரு பெண்ணால் அந்த கேள்விக்குரிய என்னுடைய வாழ்க்கையில் ஆமா என்று உரைத்து அந்த பெண் யார் தெரியுமா? யார் அந்த பெண்? என் காதலி யார் தெரியுமா? யாரப்பா? இந்த காரணத்துக்கு
காலகத்தில் தனிமரமாக வாழ்ந்து கொண்டேன். என் உயிரை காப்பாற்றி என் கண்களாக நினைக்கிறேன். என் காதலியோட ஒன்னா சேர்த்துங்க. உண்மையான ஒரு கடவுளுக்கு சமம். மலர்விழி, நீ கஷ்டப்பட்ட காலெல்லாம் போச்சுடா ராஜா. நீ போய் அரண்மனையில சந்தோஷமா வாய்மா. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புடா. நான் கண்டிப்பா வருவேன்டா. உனக்கு நான் சீர் வைக்கணும், மொய்யெல்லாம் போடுறேன்டா. கவலைப்படாத. ஏதோ உன்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி செய்தால் அதுவே போதும். நான் செய்து அனுப்புறேன்பா. சரிங்க, சந்திப்போம். நாம் இருவரும் இந்த காலகத்தில் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு பெண் நீ எதற்காக இந்த காலகத்தில் வர வேண்டும்? ஆபத்து. யாராலும் உனக்கு ஆபத்து? நம் நாட்டு தளபதியார் அண்ணா காலம் செய்த கோலத்தினால் உனக்கு ஏற்பட்ட அன்று மனமேடையில் கை தவறிய பெண் வருங்கால அண்ணி மலர்வழி இவள் தான். அப்படியா? ஆமா. அண்ணி என்று போல் என்றும் நலமாக இருப்பாய். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் எப்படி வாழும் என்று உங்களைத்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார்? இந்த ஊர் போன்ற உத்தமர், இந்த உலகம் போன்ற நல்லவர். உங்களை நான் தவறாக பேசிவிட்டேன். நான் நல்லவர் என்று நீ புரிந்து கொண்டாய், அது ஒன்றே எனக்கு போதும். நீதி கிடைக்கும் என்று எத்தனை ஆண்டுகளமாக நீதிக்காக போராடி கொண்டிருந்தேன். நீதி என் பக்கமாக மாறிவிட்டது. அன்று மனவேளையில் நிறுத்தப்பட்ட திருமணம் கூடிய தலைமையில் நாட்டு மக்கள் அறிய எங்கள் இருவருக்கும் திருமணம். மாமா, மனிதனா பிறந்துட்டோம். பிறக்கும் பொழுது என்ன கிடையாது. போகும்போது கிடையாது. போகும்போது ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லைன்னா மனிதனாக ஒருவன் மண்ணில் பிறந்து விட்டால் பிறக்கும் பொழுது கொண்டு வருவது ஒன்றும் கிடையாது. மண்ணில் பிறந்து பல ஆண்டு காலம் சீரும் சிறப்போடு பேருபோலோடு வாழ்ந்து மண்ணை விட்டு போகும்போது கொண்டு போகுது. நம்ம படித்த படிப்பும் நம்ம எடுத்த பேர் புகழ் மட்டும்தான். அப்படியா? இந்த உலகத்துல சொத்து சுகம் பணம் பொன் பொருள் பதவி ஒரு மனிதனுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. படிப்பு தான் முக்கியம். படிப்பில்லாத மனிதன் அரை மனிதன். படிப்பு பிளஸ் ஒழுக்கம், இந்த இரண்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை தேடி எல்லாமே வரும். அப்படியாண்ணா? மாமா, ரொம்ப நாளுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறோம். கடை எங்க பாரு போலாம். அவர் வரும்பொழுது போகிற பைபாஸ்ல பாத்துட்டு வட்டாரு. போயிட்டு சாப்பிடா அப்படியே அடிச்சுனா நீதியின் பக்கம் என்னும் நாடகத்தை மணி என்று பாராமல் என்ன அழகா நாடகம். நம்ம எத்தனையோ தாய் கிராம போலர் வட்டத்துல நாடகம் எடுத்திருக்கோம். ஆரம்பத்திலிருந்து கூட்டம் கலையாம கதை என்ன ஒரு அழகா ரசிக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. மளிக்கடைக்கு போயிட்டு 100 ரூபாய் கற்பூரம் வாங்கி அம்மன் வேஷம் வெளியே வரப்போகுது. அம்மாவுக்கு கேட்கலாம் சொல்லிட்டு மளிக்கடை கூப்பிட்டா ஒயிட் சாப்பா. டேய், 16 வருஷத்துக்கு முன்னா அதுலேயே நான் குளிச்சு கொண்டா. அம்மா புண்ணியத்துல நம்ம முருகர் புண்ணியத்துல நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். விருது கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து நிலைமைக்கு நான் வர காரணம் யார்? அந்த கொடியவன் தளபதி. செய்வீர்களா? அந்த செங்கல்பட்டு தேவடியா நான் வச்சு செய்யறேன்.
வண்ணமாக அடைஞ்சு கச்சிதமாக செய்து பிடித்து விட்டேன். என்னத்தான் இருந்தாலும் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தாலி கட்டன்னு சொன்னாரு. கண்டிப்பா வருவாரு. பருத்தி எடுக்க ஓடித்தா வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா தேடித்தா வந்திருப்பேன் தெரியலையோ முன்னாடி தேடித்தா வந்திருப்பேன் தெரியலையோ முன்னாடி ஓடித்தாள் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையோ முன்னாடி தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் சுத்தி சுத்தி வந்ததினா சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவளே சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவளே சித்தம் குளிர இப்போ சேர்த்தடைக்க போரேண்டி சித்தம் குளிர இப்போ சேர்த்தடைக்க போரேண்டி ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் தேடித்தான் வந்து விட்டேன் தெரியலையோ முன்னாடி தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் வேல்படி இப்ப தண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியா? மாட்டு எல்லாம் வருதுடி. மாட்டுடியில வருதா? ஆமா. மாமா ஓ சந்தோஷம் சொல்றீங்களே, தாலி எப்ப கட்ட போறீங்க? ஓ அதனால தான் வேதனை இருக்கியா? கவலைப்படாத. போலூர்